சமஸ்கிருதத்துக்கு தமிழின் கொடை என்ற தலைப்பிலே பாவலரேறு தமிழ்க்களம், தமிழக மக்கள் முன்னணி, அருளியார் மொழிப்புலம் ஆகிய 3 அமைப்புகள் இணைந்து தொடர்ச்சியாக நடத்தி வருகின்ற ஆய்வரங்கம் இன்றைக்கு 3வது ஆய்வரங்கத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம். இந்த ஆய்வரங்கத்தினுடைய தேவை எவ்வாறெல்லாம் இருக்கோ, எப்படியெல்லாம் இந்த ஆய்வரங்கத்தினுடைய செயற்பாடுகள் வெளிப்படும் என்பதையெல்லாம் இதற்கு முன்னதாக நடந்த 2 நிகழ்வுகளிலுமே ஐயா அவர்களும் இந்த நிகழ்வினுடைய காரணி தோழர் பொழிலன் அவர்களும் தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். இது 3வது நிலையாக வளர்ந்திருக்கிறது. எப்பொழுதும் திரைப்படத்தில் நம்ம ஒரு காட்சி பார்ப்போம், நாயகன் அடி வாங்கி கொண்டே இருப்பான், அதுக்கு பிறகு எழுந்து தலையை மட்டும் திருப்பி பார்ப்பான், அப்புறம் ஒரு கடுமையான சொல், ஒரு எச்சரிக்கை கொடுப்பான், அதுக்கு பிறகு தான் தாக்குவான். தமிழர்கள் ஒருவேளை அப்படித்தானோ, ஒருவேளை அடி வாங்கி முதலில் பழக்கப்படுகிறார்களோ, அப்படியாகத்தான் 2000 ஆண்டு ஒருவேளை நாம் இருந்திருப்போமோ என்னவோ. பெரியார் மட்டும்தான் சென்ற நூற்றாண்டிலே திரும்பி பார்க்க வைத்தார். ஒரு பெரிய போராட்டம், பெரிய போர்ச்சூழல் ஒரு நூற்றாண்டு காலமாக தமிழ் நிலத்திலே தொடர்ச்சியாக நடந்து வந்தது. அது தனித்தமிழ் இயக்க வழியிலே, பெரியாரிய வழியிலே, செஞ்சட்டை தோழர்களினுடைய வழியிலே, சிவப்பு சிந்தனை அடிப்படையிலே, பல்வேறு நிலைகளிலே தமிழ் தேச உரிமை சார்ந்தும், தமிழ் மொழி சார்ந்த தமிழ் மொழி சார்ந்த போராட்டங்களும், இனம் சார்ந்த உரிமை போராட்டங்களும் வெவ்வேறு நிலைகளிலே சென்ற நூற்றாண்டிலே நாம் பல்வேறு கட்டத்திலே பார்த்தோம். அது மொழி போராட்டமாக இருக்கட்டும், தமிழ்நாடு விடுதலை, தமிழீழ விடுதலை போராட்டங்களாக இருக்கட்டும், தமிழ் தேசியம் சார்ந்த, தமிழ் மொழி சார்ந்த நூற்றுக்கணக்கான நூல்களை ஆக்கம் செய்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் சென்ற நூற்றாண்டிலே நாம் பெற்றிருந்த தளம். நாம் திரும்பி பார்த்திருக்கிறோம். மிகப்பெரிய மீளாய்வை 2000 ஆண்டு காலத்திற்கு பிறகு சென்ற நூற்றாண்டிலே தான் நாம் மீளாய்வு செய்திருக்கிறோம். சென்ற நூற்றாண்டில் தான் நூற்றுக்கணக்கான அறிஞர்கள் இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, மொழிக்காக உழைத்திருக்கிறார்கள். எல்லா தளத்திலும், அது மொழி தளத்திலும் உழைத்திருக்கிறார்கள். ஐயா பாவாணர் அவர்கள், மறைமலடிகள் அவர்கள், பெருஞ்சித்திரனார் அவர்கள், பல அறிஞர்கள் உழைத்திருக்கிறார்கள். இந்த மொழி எவ்வாறு தனித்து ஆரியத்திடமிருந்து மீட்டெடுப்பது என்பதையெல்லாம் மொழி தளத்திலே ஒரு பெரிய ஒரு வரிசை, ஒரு தொடர்ச்சி நடந்திருக்கிறது. அதுபோல் இனத்தளத்திலே போராட்டம் நடந்திருக்கிறது. தமிழன் உரிமைக்காக, தமிழன் என்ற ஒருங்கிணைப்புக்காக பல்வேறு போராட்டங்கள் தமிழ் தேசிய போராட்டங்களாகவும், தமிழர் உரிமைக்கான போராட்டங்களாகவும் பெரிய தளத்திலே வளர்ந்திருக்கிறது. அதில் தலைமை தலைவராக ஐயா பெரியார் அவர்கள் இருந்தார், பெருஞ்சித்திரனார் அவர்கள். அது போராட்ட கருவி வழி போராட்டங்களாக கூட அதெல்லாம் முகிழ்த்தன. அதெல்லாம் நமக்கு தெரியும். இப்படியான ஒரு சென்ற நூற்றாண்டு ஒரு நிறைவான தமிழ் தேசிய எழுச்சி சென்ற நூற்றாண்டிலே நாம் எழுந்ததை பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு 15-20 ஆண்டு காலமாக ஆரியம் எவ்வாறெல்லாம் நடுவன் நிலையிலே நாம் எவ்வளவு வலுவாக அது ஆழ்ந்து காலூன்றி இருக்கிறது என்பதை பார்க்கின்ற இந்த சூழலிலே நமக்கான அரசியல் தளம், நமக்கான அறிஞர் தளம் முழுவதுமாக இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம். அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஓரிரு தலைவர்கள், ஓரிரு அறிஞர்களை தவிர நம்மிடம் இருப்பது வேறு ஒன்றும் இல்லை. நம்மிடம் 2 இருக்கிறது. ஒன்று தமிழ் இருக்கிறது, தமிழர்களாகிய நாம் இருக்கிறோம். இந்த 2ஐ வைத்து நாம் எவ்வாறு நாம் எழுச்சி பெற வைப்பது, அதற்குரிய கருவி எது, அதற்குரிய செயற்பாட்டல் ஊக்குவிப்பாளர் யார் என்பதையெல்லாம் நாம் தேடிக்கொண்டிருக்கையிலே அதற்குரிய தூண்டுதல் செய்யக்கூடியவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இறுதி நிலைகளிலே அவர்களெல்லாம் இருக்கிறார்கள். இறுதி 10 ஆண்டுகளிலே தன்னுடைய செயற்தலங்களிலே இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பல அறிஞர்கள், பல புலவருமார்கள், நாம் எல்லாம் மிகவும் வருந்தி நாம் இன்றைய தலைமுறைக்கு நாம் சொல்வது, ஒரு புலவன் இல்லை. புலவராகியவர்கள், புலவர் கூட்டம் என்பதையெல்லாம் நாம் முழுவதுமாக
சென்ற நூற்றாண்டோடு தொலைத்திருக்கிறோம். ஒரு பக்கம் கட்டுரை எழுதுவதற்கு இன்றைக்கு நாம் தடுமாறுகிறோம், பா இயற்றுவதற்கு தடுமாறுகிறோம். பாவெல்லாம் புதுப்பாவாக மாறி இருக்கிறது. நடையெல்லாம் திரும்பவும் நூற்றாண்டுக்கு முன்னதான ஆரியன் என்னென்னலாம் ஒரு 1000 ஆண்டு காலமாக செய்து வைத்தானோ அந்த மணிப்பவழ நடையை நாம் திரும்பவும் இன்றைக்கு நம் சார்ந்தவர்களே, நம் கொள்கை சார்ந்தவர்களே மீண்டும் எழுதுகின்ற வழக்கத்தையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒரு சில நூற்றாண்டு காலம் திரும்ப மீட்டெடுக்க வேண்டிய ஒரு தாழ்மையான ஒரு சூழலை நாம் ஒரு அரை நூற்றாண்டு காலம் உருவாக்கி இருக்கிறோமோ என்ற காலத்தில்தான் இது போன்ற நிகழ்வு நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகின்றது. ஐயா அருளியார் அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த மொழி ஆய்வு நிலை என்பது வெறும் மொழி சார்ந்த காப்பு நிலையாக நாம் கருதிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் தமிழ் என்ற ஒற்றை சொல்லை சென்ற நூற்றாண்டிலே நடந்த பல்வேறு போராட்டங்கள் கருவியாக பயன்படுத்தியிருக்கின்றன. தமிழ் ஒன்றுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒற்றை செல்வம் என்று பாவலரேறு பல இடங்களிலே குறிப்பிடுவார். நம்ம இருக்கக்கூடிய போர் கருவி நம் புலவர்க்கு வேலாக இருப்பது, நம்முடைய அறிஞர்களுக்கெல்லாம் கூர்வாளாக இருப்பது என்று பாவேந்தர் அவர்கள் குறிப்பிடுவார். அப்படி ஒரு மிகப்பெரிய போர்க்கருவியாக இருக்கின்ற தமிழை நாம் இந்த தலைமுறையினரிடம் முழுவதுமாக முற்று முழுவதுமாக அகற்றி அடுத்த தலைமுறையினரிடம் நம்முடைய அறிவு நிலைகளை கூட எடுத்து செல்ல முடியாதவாறு நாம் அமைத்திருக்கிறோம். இந்த நிலையிலே நம்முடைய மொழியை காக்க வேண்டிய நிலையிலும் மொழியை மீட்டெடுக்க வேண்டிய நிலையிலோ தமிழ் எவ்வாறு இந்த இனத்திற்கான அடிப்படை உயிர்க்கூறு என்பதை திரும்பவும் நாம் ஒரு நூற்றாண்டு காலம் இந்த மண்ணுக்கு வெளிப்படுத்துவதற்காக இன்றைக்கு ஒரே ஒற்றை செயல் வீரராக ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்கள் ஓரேழ் உழவர் என்று சொல்வார். ஒற்றை செயல் வீரராக இந்த நூற்றாண்டிலே அருளியார் அவர்கள் மொழிக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஏறத்தாழ அரை நூற்றாண்டு காலம் தன்னுடைய ஆரிய எதிர்ப்பிலும் தமிழ் சார்ந்த முழுமையான ஆய்விலும் எப்படி அறிவியல் அறிஞர்களெல்லாம் ஐன்ஸ்டைன் போன்றவர்களெல்லாம் ஒரு கண்டுபிடித்த பிறகு நான் இதை கண்டுபிடித்து விட்டேன், இதை நீண்ட காலமாக எனக்கு சிக்கலாக இருந்தது, அதை நான் இன்றைக்கு கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லி மகிழ்வார்களோ, அதையெல்லாம் அது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் ஐயா அருளியார் அவர்களுடைய உடனிருந்து நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறோம். இதுக்கு நீண்ட காலமாக இந்த முடிச்சு அவிழ்க்கப்பட்டிருக்கிறது, நீண்ட காலமாக எனக்கு இருந்த சிக்கல் இன்றைக்கு தீர்க்கப்பட்டிருக்கிறது, முன்பு நான் இப்படி கருதி இருந்தேன், இது ஒருவாறாக முடிவெய்திருக்கிறது என்றவாறெல்லாம் இந்த மொழியை காதலித்தது என்பது மட்டுமல்லாமல் இந்த மொழியை மீட்டெடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை ஒரு முழுமையான வாழ்க்கையை செலுத்தி கொண்டிருக்கிறார். சமஸ்கிருதம் எப்படி தமிழர்களுக்கு உயிரானதோ அடிப்படையானதோ அப்படி இந்தியத்திற்கும் இந்திய பார்ப்பனியத்திற்கும் பார்ப்பனர்களுக்கும் அடிக்கூறாக உயிர்க்கூறாக இருப்பது சமஸ்கிருதம். தமிழை சமஸ்கிருதத்துக்கு இணையாக வைப்போம், ஆரியத்திற்கு நிகரென கொண்டோம் என்றெல்லாம் பாடுவதையெல்லாம் நாம் மகிழ்ச்சியாக ஒரு நூற்றாண்டு காலம் கடந்திருக்கிறோம். இந்த ஆரியம் எவ்வாறு கீழ்மையானது, எவ்வளவு தாழ்ந்தது, இது ஒரு செய்யப்பட்ட மொழி, இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். 2000 ஆண்டுக்கு முன்னதாக இருந்த சமஸ்கிருதம் என்பது செவ்வியல் சமஸ்கிருதம். இன்றைக்கு வழக்கிலே இன்றைக்கு சமஸ்கிருத பாரதி என்றெல்லாம் வைத்து, பிரச்சார சபா என்று வைத்து பல்வேறு வகையான நிறுவனங்களை அமைத்து 3-4 பல்கலைக்கழகங்களை அமைத்து, சமஸ்கிருத பல்கலைக்கழகங்களை, நடுவண் பல்கலைக்கழகங்களை அமைத்து மீண்டும் மீண்டும் சமஸ்கிருத சொற்களை நவீன சமஸ்கிருதம் என்ற அடிப்படையிலே மாடர்ன் சான்ஸ்கிரிட்டைசேஷன் என்று உருவாக்கி பல்வேறு வகையான கட்டுரைகளை தொடர்ச்சியாக உருவாக்கி கொடுக்கிறார்கள். அதையெல்லாம் எவ்வாறு நாங்கள் செய்கிறோம் என்று அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். பல மொழிகளில் எப்படி ஆங்கிலம் பல மொழிகளிடமிருந்து
அறிவியல் தேவைக்காக கடன் வாங்கி உருவாக்கப்படுகிறதோ அதே போன்று சமஸ்கிருதத்திலும் அந்த முயற்சி நடைபெறுகிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதை நவீன சமஸ்கிருதம் என்று அதை பெயர் வைக்கிறார்கள். நாம் ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நவீன சமஸ்கிருதம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது? கல்வி தளத்திலே இன்றைக்கும் இந்தியை கொண்டு வரும் முயற்சி நடைபெறுகிறது என்பதெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் இது இந்திக்கான முயற்சியா அல்லது அந்த நவீன சமஸ்கிருதத்துக்கான முயற்சியா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் சமஸ்கிருதத்தால் முற்றுமுழுவதுமாக மூழ்கடிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்டத்திலே நாம் இருக்கிறோம். அப்படியான அரசியல் சூழலில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சமஸ்கிருதம் மட்டுமல்ல, ஐயா அவர்கள், அருளியார் அவர்கள், அவன் ரிக்வேத காலத்திலே 3000 ஆண்டு 4000 ஆண்டு காலமெல்லாம் சொல்கிறானே, அவன் 3000 4000 ஆண்டு சொல்வதில்லை. அப்படி சொல்லிட்டா நமக்கு சிக்கல் முடிஞ்சு போயிடும். இது ஒரு அனாதி சமஸ்கிருதம் என்பது காலத்தால் முற்பட்டது, இறைவனால் அருளப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய மாணிக்கவாசகர் எல்லாம் பாடுறார், வேதத்தை சிவபெருமான் ஓதிக்கொண்டிருந்தாராம். சிவன் தன்னுடைய மறைநூலாக உயிர் நூலாக கருதப்படுகிறதாக வேதம் பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட செவ்வியல் இலக்கியமாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தெல்லாம் ஐயா அவர்கள் உடைத்து விட்டார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான், அதனுடைய நீட்சி தான் இந்த அரங்கம். ஆரியத்தை வீழ்த்துவதற்கு ஆரியத்தினுடைய அடி கூறாக இருக்கக்கூடிய, உயிர்கூறாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை நாம் தோலுரிக்க வேண்டியது கடப்பாடாக இருக்கிறது. அதனுடைய முயற்சியை தமிழர்கள் எப்படி சென்ற நூற்றாண்டிலே இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்ற ஒரு பெரிய போராட்டத்தை நாம் நடத்தி ஒரு அளவுக்கு வெற்றி கண்டோமோ, அதுபோல் ஆரியத்திற்கு எதிரான போராட்டத்தை தொடங்குவதற்கு அன்றைக்கு மறைமலையடிகளைப் போல, அன்றைக்கு தந்தை பெரியாரை போல, இன்றைக்கு ஐயா அருளியார் அவர்களும் அரசியல் தளத்திலே தோழர் பொழிலன் அவர்களும் இருக்கிறார்கள். அதை பயன்படுத்தி இந்த நிகழ்வை சிறப்பிக்குமாறு கூறிக்கொள்கிறேன். நன்றி. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.